வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம். 17, 18 ஆகிய இந்த 2 அதிகாரங்கள் பாபிலோனை குறித்து அதிகமாக சொல்லப்பட்ட பகுதிகள். இந்த 2 அதிகாரங்கள்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 7 செய்திகளை நீங்க அதனுடைய சீரீஸ்ல நீங்க பார்க்கலாம். ரெவலேஷன் சீரீஸ்ல பார்க்கலாம். இந்த நாளிலுமாக கூட வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நம்ம சொல்லி தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். பின்பு வேறு ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். தன் ஜனங்களை திருப்பும்படி விரும்பின தேவன். கவனிங்க பார்ப்போம், ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. தன்னுடைய ஜனங்களை தன் பக்கம் திருப்பும்படி விரும்பின தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கெல்லாம் மனுஷ சத்தம் போதாது, எங்கிருந்து இனி சத்தத்தை கொடுக்குற? உங்களுக்கு எங்கிருந்து சத்தம் வரணும்? வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை துணிக்க பணிலாவது நீங்க கீழ்ப்படிவீங்களா அப்படின்ற விதத்துல அங்கு ஒரு சத்தம் வருது. இட்ஸ் த லாஸ்ட் கால். ஃப்ளைட்ல போகும்போது என்ன பண்ணுவாங்க? கடைசி ஒரு சத்தம். இனி நீங்க அந்த லாஸ்ட் கால்ல என்ன பண்ணுவாங்க? பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. உண்மையா சொல்லுவேன் அப்படின்னா, என்னுடைய வழக்கம் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நான் வெளிநாடு போகும் பொழுதெல்லாம் என்னுடைய ஹேண்ட் லக்கேஜில் நிறைய துண்டு பிரதிகள் இருக்கும் ஆங்கிலத்தில். இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், இன்னும் இந்த பென் டிரைவ், மெமரி கார்டு இதெல்லாம் வச்சிருப்பேன். இப்படி கொடுப்பதற்காக எல்லாத்தையும் ஆயத்தமாக வச்சிருக்கிறேன். ஒரு இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே கூப்பிடுறாங்க, அங்கே சத்தம் மாத்திரம் வருது. என்ன சத்தம் வருதுன்னா, அதாவது லாஸ்ட் கால், அதாவது ஹென்ரி ராபர்ட் வாங்கன்றத அவங்க சொல்றாங்க. கால் ஹென்ரி ராபர்ட்னு வருது. யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு விட்டேன். ஆனால் நான் பாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2வது 3வது கால்லாம் வருது. அப்புறம் தான் யோசிச்சேன், பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய இதில் பாஸ்போர்ட்லாம் எப்படி இருக்கும்? ஐசக் டேனியல் ஹென்ரி ராபர்ட்னு இருக்கும். அதனால அவங்க இந்த லாஸ்ட் நேமை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா பேரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யார் பேரையோ கூப்பிடுறாங்கன்ட்டு விட்டேன். அதனால ஐசக் டேனியல் தான் இல்லையே. அதனால அப்போ எல்லா காரியங்கள்ல எதுக்கோ யாருக்கோ சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த காலையும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எது கிளம்பி போயிருக்கும்? ஃப்ளைட்டு கிளம்பிடும். அதனால ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. பல சபைகள், பலவிதமான வியாக்கியானங்கள், பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் let the church be the church. சபை சபையாக இருக்கும்படியாக தேவாவியானவர் உங்களையும் என்னையும் உந்தி தள்ளுகிற ஒரு காரியம். இப்போ இந்த இடத்துல ஒரு சத்தம் வருது. 4வது வசனத்துல வேறு ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, 3 காரியங்கள் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. என் ஜனங்களே அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம் யாருக்கு சொல்றாருன்னா, என் ஜனங்களேனா இப்படி சொல்லலாம், விசுவாசிகளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான். நீ அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். அவள் என்று சொல்லப்படுகிறது, ஏற்கனவே சொன்ன, இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். இது மனிதனுக்கு ஒப்பிட்டு ஒவ்வொரு நகரங்களையும் என்ன பண்றாருன்னா, தேவ ஆவியானவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான். நீ அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாதிருங்கள். அது மாத்திரமல்ல, 3வது சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவளை விட்டு நீங்க எங்க வாங்க? வெளியே வாருங்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அவளை விட்டு வெளியே வாருங்கள். நீங்க ஏதோ ஒரு காரியத்துல தேவனுடைய வார்த்தை எப்படி வருகிறது? சில காரியத்துல சிக்கி தவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன பண்ணு? அதுல இருந்து என்ன பண்ணு? வெளியே வா அப்படின்னு சொல்றார். எந்த காரியத்துல நீங்க சிக்கி தவித்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசை கூட உங்களுக்காக எனக்காக இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். மனதுருக்கம் உள்ள தேவன் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவளை விட்டு என்ன பண்ணு? வெளியே வா என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம்.
தேவனுடைய பிள்ளைகள். இது இந்த காரியங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படல, சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக நமக்கு காணப்படுகிறது. நீங்க ஒரு ஃபேமஸான ஒரு ரொம்ப அதாவது பிரபலியமான ஒரு சபை, ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கோட்பாடுகள், இந்த சபைக்குன்னு சில காரியங்கள் வைத்திருப்பாங்க. இதன்படி தான் என்ன பண்ணும் இந்த சபை இயங்கும். பலவிதமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த சர்ச்சில் ஒரு பிரபலியமான ஒரு சபை, அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அநேக காரியங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு காரியம் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இங்கு ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பேச மாட்டோம்னு எழுதியிருந்தாங்க. ஆனா நமக்கு எது முக்கியம்? ஆண்டவர் ஏற்கனவே சொன்னது போல பைபிள்ல 66 புஸ்தகங்கள்ல ஒரு புஸ்தகத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து ஒரு பேரை வச்சிருக்கிறார். என்ன பேரை வச்சிருக்கிறார்? வெளிப்படுத்தின, சொல்லுங்க பாங்க, வெளிப்படுத்தின விசேஷம். அதனால இது விசேஷித்த காரியமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். ஏன்னா இந்த சத்தத்தை உதறி தள்ளி போய்கிட்டு இருக்கலாம், ஆனா சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவ ஆவியானவர் திட்டவட்டமாக இந்த காரியங்களில் நம்மோடு கூட பேசி ஏதோ ஒரு காரியத்துல இன்னும் சிக்கி தவிப்போம்னு சொன்னா அதிலிருந்து உங்களை என்னையும் ரெஸ்கியூ, உங்களை தூக்கி எடுப்பதற்கு என் தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மள எல்லா நிலைகள்ல நான் விழுந்து போய் விடாதபடிக்கு நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது நம்ம எல்லா நிலைகளில் நீங்க வேதத்தை நீங்க வாசிச்சு பார்க்கிற போது இந்த பாபிலோனை குறித்து உங்களுக்கு நான் சொல்வதற்கு முன்பாக இதுல ஒரு காரியம் நமக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். பாவங்கள்ல இதுல என்ன சொல்லப்படுது? என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வந்திருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்ன பாவம்? 2 விதமான பாவங்கள் வேதாகமத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பாவம் பேர் என்னன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்னு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னு 2 விதங்கள்ல வேதாகமத்துல இந்த வார்த்தைகள் நமக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். எந்த பாவமா இருந்தாலும் என்ன பண்ணிடுங்க, கம் அவுட், வெளியே வருவதற்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் சில சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்வோம்னு சொன்னா தேவாவியானவர் உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்துக் கொள்வதற்கு என் தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், நல்லா கவனிங்க, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அவனுக்காக நீங்க வேண்டுதல் செய்யலாம். அது என்ன பாவம்? அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அப்போ மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அதை ஒரு சகோதரன் செய்யணும்னா அவனுக்காக நீங்க வேண்டுதல் செய்து அதிலிருந்து வெளியே வந்துடலாம். வாசிங்க. அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அப்பொழுது அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? ஜீவனை கொடுப்பார். சின்ன தவறு ஏதோ ஒன்று செய்யறோம், நீங்க உங்க லிஸ்ட்ல ஏதோ ஒன்று வச்சுக்க கூடாது. அதனால இது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்ற காரியமா இருந்துச்சுன்னா அவனுக்காக நீங்க வேண்டுதல் செய்றீங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? அதுல இருந்து விடுதலையை கொடுக்கிறார், அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஓகே, யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. யாருக்கு அதை கொடுக்கிறாருன்னா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க செய்யற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. நல்லா கவனிங்க, அடுத்தது சப்ஜெக்ட் இங்க சொல்லப்படுது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் உங்களுக்கு சொல்ல. பைபிள்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, 2 தரம் அவனுக்கு புத்தி சொல்லு. ரெண்டொரு தரம் அவனுக்கு என்ன சொல்லு? புத்தி சொல்லு. அப்புறம் கேட்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணு? அப்புறம் என்ன சொன்னாலும் அந்த வேண்டுதல் என்ன பண்ணாதுன்னா கேட்கப்படாது என்று சொல்லி பகுதியில் வாசிக்கிறேன். வாசிங்க. அநீதி எல்லாம் பாவம்தான், அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத அநீதி எல்லாமே என்னதான்? அது பாவம். நீங்க இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எனக்கு இன்னும் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பீங்கன்னா, எதை நான் மரணத்துக்கு ஏதுவான பாவம் சொல்றது?
பெரிய லிஸ்டே நம்ம சொல்லலாம். பைபிள்ல நூற்றுக்கணக்கான லிஸ்ட் என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். ஆனாலும் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம அனைவருமா எல்லாருமே எடுத்துக்கோங்க. அனைவருமா சகோதரி வாசிப்பாங்க, பட் இருந்தாலும் எல்லாரும் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 32வது வசனம் வரைக்கும் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் தொடங்கி 32ஆம் வசனம் வரைக்கும் நாம் அனைவருமாக அந்த பகுதியை நம் அனைவருமா சேர்ந்தே வாசிக்கலாம். அவர்கள் ஒருவேளை உங்ககிட்ட பைபிள் இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ஸ்ல இருக்கு, நீங்க ஸ்கிரீன்லயும் அதை சேர்ந்து நீங்க வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் எடுத்துருங்க. முதல்ல ரோமர் 1ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 208ஆம் பக்கம், 208வது பக்கம். சாரி, ஆமா 29. அதாவது அந்த வசனத்திலிருந்து நாம் அனைவருமா நாம் வாசிக்கலாம். 29 to 32. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருள் ஆசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிழைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்புள்ளவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறவர்களும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எதற்கு பாத்திரரா இருக்கிறாங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படியலனா கூட அவங்களுக்கு என்ன தண்டனை சொல்லப்பட்டிருக்குதுங்க? மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியங்கள்ல நமக்கு வார்த்தைகள் நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அதுதான். எல்லா காரியங்களிலும் இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். சில காரியத்தை ஈஸியா மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறோம். இல்ல, எல்லா காரியங்கள்ல நம்ம ஒப்புரவாகல அப்படின்னு சொன்னா, ஒப்புரவாகல அது சில காரியங்கள்ல தேவன் கண்டும் காணாதவரும் போல இருந்தார் அப்படின்னா அது ஒரு சில நாட்கள். ஆனா இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாருன்னா சபையாக இருக்கட்டும், சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு எனக்கு சொல்ல, வெளியில இருக்கிறவனுக்கு இல்ல, நீங்களும் நானும் தான் த டெஸ்டினி. ஒரு எல்லையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? பரலோகம் தான் என் பேச்சு, பரலோகம் தான் என் மூச்சுன்னு போய்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னா எல்லா நிலைகள்ல தேவ ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபையை தேவன் தந்தருள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில புறங்கூறுறேனா, மற்றவங்களை பத்தி பேசுறேனா, ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க பார்ப்போம். மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னொரு விசுவாசியை பத்தி, இன்னொரு விசுவாசிட்ட பேசுறீங்களா? யூ ஆர் ஆன் த பேக் ஸ்லைடு. அதுக்கு பேர் என்ன? நீங்க பின்வாங்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் எது சொல்லுதுன்னா த பைபிள். மற்றவங்களை பத்தி அவங்களுக்கு முன்னாடி சிரிச்சிடறோம். ஆனா இங்க வார்த்தை சொல்லப்படுது, this is not ஐசக் ஸ்டேரிலாம் இல்ல. வாட் ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிற காரியம், யாராவது ஒரு விசுவாசியை பத்தி நம்ம தான் அங்க வானத்திலிருந்து ஆண்டவரே இறக்கி இருக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இன்னொருத்தரை பத்தி பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர், உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பின்வாங்கி போன கூட்டம்னு அர்த்தம். மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கொடுக்கல ஆண்டவர் உங்களை குறித்து. ஐயோ, உங்ககிட்ட தான் ஜட்ஜ்மெண்ட் கேட்டாருன்னு நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்கல, உங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்கல. நான் எப்படி யோக்கியமா வாழ்றதுன்னு நான் வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு ஆண்டவரை, நான் ஏதாவது வீண் வார்த்தையை பேசி ஏன் நான் ஆண்டவரை நான் தப்பு செஞ்சிடக்கூடாது சுவாமி. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. எல்லா காரியங்கள்ல எந்த காரியத்திலையும் ஏதாவது காரியத்துல சிக்கி என்ன பண்ணிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல நீங்க சிக்கி
பின்வாங்கி போயிடாதீங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க, எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். சத்தமா சொல்லுங்க பாப்போம். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த கவி சேர்ந்து பாடுவோம். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வாஞ்சிருக்கா? கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, கல்யாணம் ஆன உடனே அந்த ஈர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட அந்த உறவு எல்லா நிலைகள்ல ரொம்ப ரொம்ப ஜாலியா, எல்லா காரியங்கள்ல ரொம்ப ஐக்கியம், எல்லாமே வித்தியாசமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல நீங்க வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 5:16. இந்த கவியை சேர்ந்து பாடுவோம். அதுக்கு முன்பாக இந்த வசனத்தை வாசிங்க. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே. எருசலேமின் குமாரத்திகளே. இவரே என் சிநேகிதர். இவரே என் சிநேகிதர். சொல்லுங்க. முதல்ல இதுல 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல என்ன சொல்றாரு? இவரே என் நேசர். எல்லாம் இங்க கவனிங்க பாப்போம். கவனி. இவரே என் நேசர்னு சொல்ல அதே வாய் இப்ப என்ன சொல்றது? இவரே என் சிநேகிதர். ஆரம்பத்துல மனைவி கணவன் நல்லா பேசுவாங்க, அது தாற்பரியமா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நாட்கள் ஆக 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 என்னவாகும் அப்படின்னு சொன்னா, ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு ஏதோ பிராக்டிக்கலா நம்ம ஏதோ வருவாங்க போவாங்க. ரொம்ப இந்த ஷேரிங்லாம் ரொம்ப அதிகமா என்ன பண்ணது அநேக குடும்பங்கள்ல சொல்ல கேட்டிருக்கிற காரியமா தான். எண்ணற்ற குடும்பங்களுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் போகும்போது ஷேரிங்கே இருக்காது. ஃப்ரெண்டு கிட்ட கூட மனம் விட்டு என்ன பண்ணுவாங்க, அதிகமா பேசுவாங்க, யாரு கூட பேச மாட்டாங்க. அதனால வைஃப் கிட்டயோ இல்ல கணவர் கிட்ட அவ்வளவு யதார்த்தமாக ரொம்ப ஜாலியான ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பேச்சு இல்ல, மனமிட்டு பேசுவதை யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க? முந்தி மனம் விட்டு ஆரம்பத்துல மணவாளன் மணவாட்டி கிட்ட அப்படி இருக்கும். மணவாளன் நம்ம உலக பிரகாரமாக நம்ம குறித்து சொல்றேன், கணவன் மனைவி கிட்ட அப்படிப்பட்ட ஒரு ஓப்பன்னஸ் இருக்கும். வெளிப்படையா எல்லா காரியத்தையும் பேசுவாங்க. நாட்கள் ஆக 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 என்னவாயிரும்? வைஃப் என்னவா ஆகணுமா? இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. மணவாளன் முதல்ல என்னவா இருக்கிறாரு? நேசரா இருக்கிறவர். பின்னாடி என்னவா இருக்கிறாரு? சிநேகிதரா இருக்கிறார். அப்போ ஸ்நேகம் இருக்குதா? எல்லா காரியங்கள்ல எல்லாவற்றில நம்ம ஏதோ கடமையா வந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டோம் சர்ச்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, போயிட்டோம், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட உறவாக மணவாளனுக்கும் அந்த மணவாளன் இயேசுவுக்கும் எனக்கும் இடைப்பட்ட உறவு அப்படிப்பட்ட உறவா இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த பேட்டர்னை மாத்துங்க. இன்னைக்கு எல்லா நிலைகள்ல அந்த உறவுல இன்னும் ஒரு நெருக்கம் வரட்டும். உம்முடைய அருகில வருகிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம் அப்படிப்பட்டவங்களை சேர்க்கறதுக்காக இயேசு வரல. யாருன்னா உண்மையான என்னைய நேசிக்கிறான் பாத்தீங்களா, எத்தனை பாடு எத்தனை உபத்திரம் எல்லாவற்றில அந்த மனம் விட்டு என் கூட பேசுற சிநேகிதர் வேணும். அப்படிப்பட்ட உள்ளத்தை தான் இயேசு தேடிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை சின்ன சின்ன காரியத்துல நான் குறைப்பட்டு
இத ஃபேமிலியை போல நினைச்சு உண்மை கிட்ட சொல்லாம உண்மை விட பெரிய ஆளுன்னு சொல்லி இன்னொருத்தண்ட போய் ஷேர் பண்ற பாத்தீங்களா? வெட்கப்படுறார் ஆண்டவர், வேதனைப்படுறார் ஆண்டவர். அந்த இடத்துல தான் துக்கப்பட்டு நிற்கிறார். அதனால ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காரியங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ உயர்வோ தாழ்வோ பட்டயமோ புயபலமோ எதுவா இருந்தாலும் சரி, உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நிச்சயம் கொள்றவங்க ஹல்லேலூயா என் கூட சேர்ந்து நல்லா கையை தட்டி ஒரு விஷயம் இந்த பல்லவியை பாடுவோமா? என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க பாப்பா. உண்மையே மனவாளன் இயேசு ராஜாவை காண வாஞ்சிக்கிறீங்களா? பக்கத்துல கேளுங்க, நீங்க அவரை பார்க்க. அப்ப கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சிட்டு பாடுங்க. சொல்லுங்க, வரலாமா? ரெடி, 1 2 3 மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் இயேசுதானே. ஆமென். என் ஆசையெல்லாம் ஓ இயேசுதானே. அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நகரத்தை ஆண்டவர் யாரோட ஒப்பிடுறாருன்னா மனுஷனோட ஒப்பிட்டு பேசுறாரு. இந்த இடத்துல நீ அந்த பாபிலோனை விட்டு வெளியே வா, அவளை விட்டு நீங்க வெளியே வாருங்கள்னு சொல்லுகிறது அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலவிதமான காரியங்கள் வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். நாம் ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார். உயரத்துல வாசமா இருக்கிறவங்களையும் அவர் என்ன பண்றாரா? கீழே தள்ளுகிறார். உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். இந்த உயர்ந்த நகரம் என்று சொல்லப்படுகிறது எந்த நகரம்? அது பாபிலோன். உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். அந்த பாபிலோன் எப்படி இருக்குமா? தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் அவர் என்ன பண்ணுவார்? அதை இடிய பண்ணுவார்னு சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். அதாவது இது எப்படிப்பட்ட காரியங்கள்னா, இது மனுஷனுடைய பாவ வாழ்க்கையை காண்பிக்கிறது. எழுத்தின் பிரகாரமாக பாபிலோன் நகரத்தை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான். இந்த உயர்ந்த நகரமானது தரை மட்டும் தாழ்த்தப்பட்டு மண்ணாகும் மட்டும் அது இடிய பண்ண வேண்டிய நகரமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் முழுசும் நீங்க வாசித்து பாருங்க. பல நகரங்களை, அதாவது பல நகரங்களை குறித்த சத்தியங்களை நீங்க என்ன பண்ணலாம்? வேதாகமத்தில் வாசிக்கலாம். ஒவ்வொரு நகரத்திலும் சில விசேஷித்த அனுபவங்கள் காணப்படுகிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நகரமும் அதற்கென்று சில சுவாபங்கள் அந்த பட்டணத்துக்கென்று அடங்கி இருக்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இந்த சுவாபங்கள் மனுஷ வாழ்க்கையோடு என்ன பண்ணப்பட்டிருக்குது? அது சம்பந்தப்பட்டிருக்குது. இந்த பாபிலோனை குறித்து நான் சொல்வதற்கு முன்பாக இன்னும் ஒரு பட்டணத்தை உங்களுக்கு உதாரணம் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஏன்னா இந்த பட்டணத்தை குறித்து நம்ம சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய காரியம் இருக்குது, நிறைய பட்டப்பேர் இருக்குது. எதுக்கு? இந்த பாபிலோனுக்கு. அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பட்டணத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பட்டணம் அது. நினிவே அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லாருக்குமே என்ன பண்ணும்? அந்த பேர் எல்லாருக்கும் பரிச்சயமான பேர். நினிவேனா நமக்கு எந்த புத்தகம் தான் நமக்கு ஞாபகம் வரும்? யோனா தான் நமக்கு ஞாபகம் வரும். நீங்க யோனாவை எடுக்க வேணாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நான் தான் இல்ல எல்லாரும் சொல்லுங்க பாப்பா அந்த வார்த்தையை. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? நான் தான். என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது நிர்விசாரமா வாழ்ந்து களி கூர்ந்த நகரம் எது? இந்த நினிவே. அதனால தான் ஆண்டவர்
எங்க யாரை அனுப்புறாரு அந்த பட்டணத்துக்கு? யாரை அனுப்புனாரு? இவர் யோனாவை அனுப்புனார். நிர்விசாரமா இருக்கிற ஜனம் என்ன சொன்னாலும் இங்க ஏறிக்காது, மைண்ட்ல என்ன பண்ணாது, அது ஏத்திக்க மாட்டாங்க. அதனால இந்த ஜனங்க கிட்ட போறதுக்கு நான் என்ன பண்ணலாம், அதனாலதான் அவன் போக மாட்டேன்றான். அவ்வளவு கொடூரமான ஜனம் அந்த ஜனம். அதனாலதான் அவன் சொல்றான், என்ன தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு. இதனாலே உங்களுக்கு அது என்ன ஆவின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டது. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். இந்த பகுதியில் வாசிக்கும் போது நான் தான் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நகரத்தோடு நம்ம வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை நான் தான் சொல்றது யார் ஆவி தெரியுமா? அது யார் ஆவி? அது லூசிஃபருடைய ஆவி. நான் தான் அப்படின்னா அது யார் ஆவி? அது லூசிஃபருடைய ஆவி. அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? பெருமையின் ஆவி இருக்கு. பெருமை. ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா? எடுத்து நிற்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இன்னைக்கு இறக்கம் கிடைக்கும். பெருமை உள்ளவர்கள் என்ன பண்ண மாட்டாரா? பரலோகத்துக்குள்ள உள்ள விடுவாரா? விடமாட்டார். அதுதான் இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இந்த நிர்விசாரம் என்னன்னா சோதோம் கொமோராவில் கிரியை செய்த ஆவி. இப்படிப்பட்ட நகரத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணணுமா? மனம் திரும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம். அதுதான் எல்லா காரியங்கள்ல தேவ ஆவியானவர் நமக்கு சம்பவிக்க போகிற காரணத்தை குறித்து அவங்க உணராம இருக்கிறாங்களேன்னு சொல்லி தேவ ஆவியானவர் அங்கலாய்க்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இன்னைக்கு நான் தான், இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்னு சொன்னா, என்னைக்கு நான் தான் அப்படின்னு சொன்னாங்களோ எல்லா நிலைகள்ல வாழ்க்கை என்ன பண்ண தரை மட்டம் ஆகும் மட்டும் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன்னு சொல்றார். உயர்ந்த நகரமா இருக்கிறது எது மட்டும் விடமாட்டாரா? தரை மட்டும் போகிற வரைக்கும் ஆண்டவர் விடமாட்டாருன்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நம்ம ஜாக்கிரதையாக இருப்பது இந்த நகரத்தோடு கூட நம்ம ஏன்னா இந்த நிர்விசாரமா இருக்கிறோமா? நிர்விசாரமா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெப ஜீவியம் நிர்விசாரமா இருக்குதா? நம்ம வேத வாசிப்பு நிர்விசாரமா காணப்படுதா? சபைக்கு வருவது ஒரு நிர்விசாரமா வருமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லா நிலைகள்ல காரியங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நம்முடைய காரியங்கள். ஆனா நம்ம பல தடவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியங்கள் தான். we make ourselves எல்லா காரியங்கள்ல நம்ம ஓடி வந்துடணும், அவைலபிள். நான் இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானம் இந்த வாரம் முழுசும் எத்தனை லட்சமான ஜனங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த உலகத்துல மரிச்சு போயிட்டாங்களே. ஆனா நான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறேன். நான் அந்த வீட்டுக்குள்ள திரும்பி நான் வரேன் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு கர்த்தர் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் இங்க ஓடி வரணும். முதல் பாட்டு யாரோ பாடுறாங்க, அதுக்கு இல்ல. நான் வந்து அவருக்கு என்ன பண்ணணும்? நன்றியை சொல்லணும். நன்றியை சொல்லணும். ஓடி வந்துடணும். இந்த இடத்துல தலை போற காரியமா இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் என் மைண்ட்ல ஆண்டவர் பேசுறாருன்னா ஒரு முதல்ல உள்ள ஓடி வர்றதுக்காக தெரியுமா? கர்த்தருக்கு நன்றி சொல்ல, எல்லா ஜனங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. எல்லா காரியங்கள்ல ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 10 நிமிஷம் லேட்டா போகுமா? 10 நிமிஷம் லேட்டா போகுமா? போக மாட்டோம். கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருப்போம். அரை மணி நேரம் கூட இல்லை, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்போ என்ன பண்ணிடுவோம்? இல்ல அவரை பார்க்க முடியாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருப்போம். எல்லா காரியங்கள்ல ஓடி வருவோம். இதான் சில காரியங்கள் ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான பாவம் சொல்றாரு, சில காரியங்களை மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். நிர்விசாரமா இருக்கிறனா ஆண்டவரே அதை சரி செய்வோம். எல்லா காரியங்கள்ல நம்மை நாம் சரி செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைய தருணங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லா காரியங்கள்ல நாம் எல்லா காரியங்களும் நாம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருப்போம், நம்ம அந்த டோர்ஸ்ல எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறோம். நீங்க போன் பேசாதீங்க, உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கேம்ஸ் விளையாடுறீங்களா? இல்ல யாருக்காவது SMS அனுப்புறீங்களா? இல்ல பைபிள்ல நான் ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்றோம், நோட்ஸ் எடுக்கிறோம். ஓகே, ஒரு முக்கியமான காரியங்களை
நோட் பண்றேன். ஓகே, நிர்விசாரமா சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன்னா எல்லா காரியங்கள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஒன்னே ஒண்ணு, எதுக்காக இவ்வளவு சில காரியங்கள்ல நம்ம ஏன் கடினமா பேசுவது போல இருக்கலாம்? ஒரு நாள் என் கண்கள் இயேசுவை பார்க்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை, இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு நாள் வரும் அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஆனா அப்புறம் நான் என்ன யோசிச்சு என்ன கிடையாது, பிரயோஜனம் இல்லை. வீட்டு ஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு ஐயோ ஆண்டவரே நீ யாருன்னே தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? உன்னத பாட்டு 6:6 என்ன சொல்லுகிறது? உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு, சாரி 5:6, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன். கவனிங்க, என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை. என் நேசரோ என்ன பண்ணல? இல்ல, போய்விட்டார். கவனிங்க பார்க்கலாம், கவனிங்க இந்த வார்த்தை. நேசருக்காக கதவை திறந்தேன், ஆனா அங்க யாரு இல்ல, போயிட்டார் அவர், அவ்வளவுதான். ரகசிய வருகையில சபையை கூட்டிட்டு என்ன பண்ணிட்டார்? அப்புறம் திறந்து என்ன கிடையாது, பிரயோஜனம் இல்லை. வந்து வாசற்படு. he is not force anyone, right? ஆனா ஆண்டவர் கண்டிப்பா நீ கதவை திறன்னு சொல்றல, வெளியில நின்று தட்டிக்கிட்டு. ஆனா திறக்கிற நேரத்துல யார் அங்க இல்ல? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அவர் எனக்கு என்ன பண்ணல? மறு உத்தரவு கொடுக்கல. முடிஞ்சு போச்சு. the time is over, முடிஞ்சு போச்சு. அதுதான் இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற, நீ கம் ஆன், நீ பாபிலோனை விட்டு வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற காரியம். அது வெளியே வந்துருங்க, அந்த பாபிலோனை விட்டு வெளியே வா, நிர்வசாரமா இருக்காத வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கத்தர் கொடுக்கிறார். எல்லா காரியங்கள்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. வேதவசனம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். நேசரை நான் தேடினேன், என்ன பண்ணல, எல்லாத்தையும் கூட்டு போயிடார். இப்போ யாரு கூட இங்க இல்ல, பரிசுத்தாவியானவர் கூட இல்ல. இப்போ அந்த நேரத்துல அவர் கதவை திறக்கிற நேரத்துல அங்க இருக்கிற நபர் யாரு அப்படின்னு சொன்னா, அந்த 7ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுசும் வாசித்து பாத்தீங்கன்னா, ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் அது. அவ எல்லாம் நகரத்தில் இருக்கக்கூடிய காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அடுத்த வசனம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதான் சொல்லப்பட்டிருக்கும். உன்னத பாட்டு 5:7 நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா வேதவசனம் சொல்லப்படுது, நகரத்துல திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து காயப்படுத்தினார்கள். யாரு? ஆன்டி கிரைஸ்டுடைய ஆளும். அங்க அடிச்சுக்கா, என்னையா நீ இயேசுன்னு இந்த நேரத்து யாரு? அது முதல்ல முத்திரையை போடுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். தட் டைம் ஓவர். அதுதான் அந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இன்னும் இந்த நினிவேவை பத்தி பாப்பீங்கன்னா, நாகும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாகும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆபத்து வரப்போகிறது. மற்றவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தீங்கு செய்கிறோமோ, மற்றவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் உபத்திரவப்படுத்துகிறோமோ, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வார்த்தை சொல்லப்படுகிற இரத்த பழிகளின் நகரம், அது எப்படிப்பட்ட நகரமா? வஞ்சகத்தால நிறைந்திருக்கிறது. உள்ளே, அதாவது வஞ்சகம் அப்படின்னா, வெளியில நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஸ்மைல் கொடுத்துடுறேன், ஆனா உள்ள என்ன இருக்குது? வஞ்சகம் இருக்குது. அதான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. உள்ள கொடுமை இருக்குது. உள்ள என்ன இருக்குது? அதுதான் அந்த பகுதி வஞ்சகத்தாலும் கொடுமையாலும் நிறைந்திருக்கிறது சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிற காரியம். அது சூனியங்களிலே அதாவது வஞ்சனை செய்கிறார்கள். நினிவே குறித்து வேதம் சொல்லுகிறது, வேசித்தனத்தின் ஆவி அந்த பகுதிகளில் காணப்படுகிறது. ஜனங்கள், அதாவது எல்லா காரியங்கள்ல இந்த தேவ பயம் என்ன பண்ணிருச்சு? இல்லாம போயிடுச்சு. மனம் போன போக்கில் தாறுமாறாக வாழுகிற ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வேத வசனம் அதான் சொல்லப்படுது, பாவத்தின் சம்பளம் மரணம்.
இந்த தேசத்துக்கு கொடுத்திருக்கிற சத்தியம் என்னவென்றால், உங்கள் இரத்த பலிகளிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? விடுதலையாகி வெளியே வரணும். உங்கள் வஞ்சகம் கொடுமையிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? விடுதலையாகி வெளியே வரணும். எல்லா காரியங்கள்ல விபச்சாரம் வேசித்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வரணும். சூனிய மந்திரவாதங்கள்ல விடுதலையாகி வெளியே வரணும். அதுதான் இந்த நினிவே. அதுதான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. அதுதான் நினிவே நகரம். இல்லை அப்படின்னு சொன்னா, திருந்தி வரல அப்படின்னு சொன்னா, அந்த நகரம் என்ன பண்ணப்படுமா? தகர்க்கப்படும். ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களுக்கு யோனால? அதை நான் வாசிக்க விரும்பல. எல்லா காரியங்கள்ல தேசத்துக்கு ஒரு ஃபைனல் கால் கொடுத்துட்டு வந்துரு. தேசத்தை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். அப்பதான் யோனா சொல்றாரு, இல்ல நீங்க ரொம்ப மனதுருக்கம் உள்ளவங்க, நான் போய் சொல்லுவேன், நீங்க என்ன பண்ணிடுவீங்க? மன்னிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க மன்னிச்சிருவீங்க, அப்புறம் ஜனங்கள்லாம் என்னைய என்ன பண்ணுவாங்க? வேற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. என் ஆண்டவர் இன்னைக்கு உங்க மேல என் மேல இரக்கமுள்ளவராக இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும். அதனால அந்த யோனா கடைசி அதிகாரம், கடைசி வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கும் மிருகத்துக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? மிருகத்துக்காக அவர் என்ன பண்ணுவாரோ? மிருகத்துக்கு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. தீங்கு நினைக்காதீங்கன்றார். மிருகத்தை கூட என்ன பண்ணாத, தீங்கு நினையாத. அதுக்காக பரிதபிக்கிற தேவன் அவர். உங்களுக்காக எனக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். வேதவசனம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது எருசலேமை குறித்து பைபிள் என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? செப்பனியா 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ ஐயோ. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாக இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது இப்படி எல்லாம் கடிஞ்சு பேசினா அதை என்ன பண்றது இல்ல, ஏற்றுக்கொள்ளவும் இல்ல. அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் என்ன பண்ணலையா? சேரவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அழுக்கான நகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் கோவா போயிருந்தோம். ஈவாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 ஃபேமிலிஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க காலேஜ் மெட்ஸோட சேர்ந்து கோவா போயிருந்தோம். எங்க கார் போய்கிட்டு இருக்குது. ஒரு அங்கெல்லாம் நிறைய அந்த வைன் ஷாப்ஸ், ஒரு வைன் ஷாப்க்கு நேம் போட்டிருந்தாங்க, ஹோலி ஸ்பிரிட் வைன் ஷாப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹோலி ஸ்பிரிட் வைன் ஷாப் அப்படின்னு பேர். எல்லா காரியங்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாம் ஆவியில நிறைஞ்சு குடிக்கிறதுக்கு. தேசம் கலிகாலம் வேற வேற லெவல்ல போய் கொண்டிருக்கிற காலகட்டங்கள். அழுக்கான நகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியமாக வேதத்துல வாசிக்கிறோம். ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்களா? கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அழுக்கான நகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களை எடுத்து சொல்லுகிற இடத்துக்கு அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, வருவதில்லை. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், இந்த மாதிரி டீச்சிங்ஸ்லாம் எனக்கு வேணாம். எப்பயுமே நம்ம பூசி முழுகிறதாவே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லா காரியங்கள்ல ஒரே ஒரு காரியம், சில கடின உபதேசங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கும், இருந்தா கூட சொல்லப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப் இங்கேயோட முடிஞ்சு போக கூடாது. ஒரு நாள் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இலக்க கொடுத்தவர்களை நம்ம சந்திக்கணும். நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஃபேமிலிஸை நம்ம இயேசுவோட நம்ம அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த அனுபவம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன காரியத்துக்காக நான் அந்த மேன்மையை நான் இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தேவ ஆவியானவர் பல விதங்கள்ல நமக்கு சொல்லுகிற காரியம் அது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். யாரு சொன்னாலும் கேட்பதில்லை. அதனால தான் சத்தம் எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து வருது. இப்போ இந்த சத்தம் இங்கிருந்து வரல, பூமியில இருந்து வருகிற சத்தத்துக்கு தான் செவி கொடுக்க மாட்டீங்க. அதனாலதான் சத்தம் எப்படி வருதுன்னா, வானத்திலிருந்து வருகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவர் அதாவது நமக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த வெளிப்படுத்தல் ஒரு சர்ச்சில் எழுதி போட்டிருந்தாங்க. என்ன எழுதி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு நம்ம சபைக்கு ஒரு பிரைம் வேர்ட் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன், உபதேசத்தின் ஒரு முக்கியமான ஒரு வசனம். அதற்காகவே இந்த சர்ச்சுடைய காரியங்களை நம்ம ஒரு நாள் உங்களோடு கூட சீக்கிரத்தில் இந்த பகுதியை முடிச்சு நம்ம பேசுவோம். பட் முக்கியமான ஒரு வசனம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:42. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் எப்படி இருக்கிறாங்க?
உறுதியாக இருந்தார்கள். இந்த நாளத்திலையும் நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அப்போஸ்தல உபதேசம் எப்படிங்க தெரியும்? எப்படி உபதேசம் தெரியும்? எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? உபதேசத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பைபிள் என்ன பண்ணணும் சொல்லுங்க? பைபிள் என்ன பண்ணணும்? நம்ம வாசிக்கணும். தயவு செய்து வாசிங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிரீச்சிங்கை கேட்டுட்டு போறது இல்லை. என்ன பண்ணணும்? நம்ம பைபிள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். தினந்தோறும் ஆவியானவர் என்னோடு கூட இடைபடும்படியாக பயபக்தியோடு சில நிமிடங்கள் என் கையில் என்ன இருக்கணும்னா பைபிள் இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட பேசுவா, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவா, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவா. வேர்ட், அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்னா கவனமாய். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது இந்த வார்த்தையை எழுதுறார், இரவும் பகலும் அப்படின்னு எழுதுறார். வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. இரவும் பகலும் வாசிங்க. ஒரே ஒரு காரியம், அந்த சங்கீதத்தை தூக்கி எங்கேயாவது ஒரு மூலையில் எழுதியிருந்திருக்கலாம். 134வது சங்கீதம்னா கூட நம்ம அதை, ஆனா முதல் சங்கீதத்துல எழுதி வச்சிருக்கிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இல்ல அப்படின்னு சொன்னா ஊத்தையும் அழுக்குமாக இருக்கிற நகரமாக இந்த நகரம் மாறி போயிடும். நகரம் என்பது யாரை குறிக்குது? விசுவாசிகளாகிய உங்களையும் என்னையும் குறிக்கிற வார்த்தையாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. எல்லா நிலைகள்ல நாம் எப்படி காணப்படுகிறோம்? எல்லா காரியங்கள்ல நம்ம சரி செய்ய தேவன் உங்களுக்கு எனக்கும் நிறைய சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த பகுதியை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது, இந்த பாபிலோனை விட்டு ஆண்டவர் வெளியே வர சொல்ற, அந்த பாபிலோனுக்கு என்ன பேர் தெரியுமா? இந்த பாபிலோனுக்கு என்ன பேர் தெரியுமா? 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். எல்லா காரியங்களும் நமக்கு அந்த வசனத்தை மாத்திரம் உங்களோடு கூட பேசி நான் முடிக்க தேவ ஆவியானவர் கிருபை தருவாராக. ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம். முதல் பேர் இந்த எதை விட்டு எல்லாம் வெளியே வரணும், ஏன் அதை விட்டு வெளியே வர சொல்றார்? ஏன் நீ எதை விட்டு வெளியே வரணும்? பாபிலோனை விட்டு வெளியே வான்னு ஏன் ஆண்டவர் சொல்றார்? வாசிங்க. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. அதுக்கு என்ன பேருங்க? முதல் பேர் இந்த நகரத்துக்கு என்ன பேரு? பொன்னகரி. சொல்லுங்க பாப்போம், என்ன பேர் அதுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆடம்பர ஜீவியம். எப்படிப்பட்ட ஜீவியம் அது? ஆடம்பர ஜீவியம். அளவோடு எல்லா காரியங்கள்ல நமக்கு எல்லா காரியங்களும் ரொம்ப அவசியம், மிகுந்த அவசியம். கடனை வாங்கியாவது இதை என்ன பண்ணுவேன், நான் இதுக்குள்ள போயிருவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பேர் தான் என்ன ஜீவியம்? அது ஆடம்பர ஜீவியம். கடனை வாங்கியாவது நான் இப்படித்தான் வாழுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன ஜீவியம்? எனக்கு இருக்கிறதுல மகிழ்ச்சியோடு வாழுகிற ஒரு அனுபவத்துல என் வாழ்க்கை காணப்படுதான்? இல்ல பொன்னகரி அப்படின்னு பேர், அந்த பொன்னகரியை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆடம்பரமான ஜீவியம். நம்ம அவர் எப்படிப்பட்டவர்? நம்ம பாடும்போது பாடுவோம் எப்படி? அவர் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நேசகுமாரனாகிய இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லா காரியங்களும் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுட்டா எல்லாம் உந்தனை மீட்க. அந்த பல்லவிய ஒரு விசை நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா. எல்லா காரியங்கள நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பொன்னகரி. வெளிப்படுத்தல் 17:4 வாசிங்க பாப்போம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து. இந்த ஸ்திரீ எப்படி அணிஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த யார் அது? பாபிலோன் எப்படி அணிஞ்சிருக்குது? ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளால், தன் வேசித்தனத்தினால அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். பிடிச்சிருக்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு ஓவர் ஆடம்பரம் இருக்குதா? அடக்கமா என்ன பண்ணணும்? வாசிங்கன்னு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் அங்க அவர் ராஜாதி ராஜா, அவர் எல்லா காரியங்கள்ல எப்படி இப்படி இடத்துல அவர் வாழ்ந்து வந்தார் அப்படின்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்கிற சத்தத்தின் நடுவில் உலா வந்தவர். பிறப்பிலிருந்து அவர் பரமேறி போற வரைக்கும் பைபிள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆடம்பரமா இருந்தாருன்னு நீங்க காமிச்சு பாருங்க, பார்க்கலாம். இல்ல, அவர் எங்கதான் பிறந்தார். அவர் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் ஒத்துக்கொள்ளாததுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான ரீசன். ஏன் ஆண்டவர் வேற லெவல்ல வருவார்னு யோசிச்சாங்க. அவர் எப்படி வந்தார்? அவர் மாட்டு தொழுவத்துல எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து என்னவா பிறக்கிறத வேதத்துல வாசிக்கும். ஒரு தச்சனுக்கு மகனாக என்ன பண்ணா, நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ன பண்ணார்னா, அதுல உண்மையா வாழ்ந்து காட்டார். நீங்க அந்த மூவிஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும். சில இடத்துல அந்த எருசலேம் நகரம் எல்லாம் மலை தேசம். ஒவ்வொரு நாளும் அம்மாவுக்கு போய் அவர் தண்ணி தூக்கிட்டு வருவார். அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்மையும் அறியாம அழுவோம். அப்படிப்பட்ட காட்சிகள் என்ன பண்ணா அந்த பகுதியில் வாசிக்கலாம். ஜீசஸ் த சன் ஆஃப் மேரின்ற மூவிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். சில காரியங்கள் அப்படி உதவி செய்யறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், அதுல கூட என்ன பண்ணார்னா அவர் தூக்கிட்டு வருவார். பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமா தன்னுடைய அம்மாவோட பேசிட்டு அந்த காரியங்களை செய்வதை அந்த 30 வயது வரைக்கும் என்ன பண்ணாரு, தன்னுடைய பெற்றோரோடு கூட என்ன பண்ண அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அந்த படம் ரொம்ப அழகா சித்தரிச்சிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக நம்ம காணப்படுகிறது வாசிச்சு பாருங்க. எல்லா காரியங்கள்ல அவருடைய பார்ட் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது. அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கேடுற்ற உந்தனை மீட்க. அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கேடுற்ற எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே, பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். பொன்னகரின்னு அதுக்கு பேர் இருந்தது. இரண்டாவது இந்த பட்டணத்துக்கு என்ன பேர்னா தானியேல் 2:32 வாசிங்க பார்ப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அந்த சிலையின் தலை என்னவா இருக்குது? பசும் பொன். அதுதான் என்ன நகரம்? அது என்ன நகரம்? அது பாபிலோன். மித்த காரியங்கள்லாம் நமக்கு அந்த வசனத்தை பல தடவை விளக்கிறோம். பொன்னான தலை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தலை அது? பொன்னான தலை. இங்க காரியங்கள் அதை நம்ம எப்படி சொல்லலாம்? வல்லமை, அதிகாரம், எல்லா காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். எல்லா நிலைகள்ல பொன்னான ஒரு தலை. இன்னைக்கு எல்லா காரியங்களும் இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஞானம் இந்த இடத்துல தான், தலையில தான் என்ன என்ன இருக்கு? எல்லா காரியங்களும் ஞானம், the gift of knowledge and the gift of wisdom எல்லாமே கர்த்தர் கொடுத்த பிச்சை. அதை நம்ம என்னைக்குமே நினைக்கணும். இப்படி இது உண்மையா நடந்தது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பல ஓமானங்கள், ஓமேயங்கள், சில உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாம சிருஷ்டித்துட்டார் ஆண்டவர். ஒவ்வொன்னா யார் தான் சிருஷ்டித்தா? எல்லாத்தையும் யார் தான் சிருஷ்டித்தா? ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். ஒவ்வொரு மரம், செடி, கொடி, புல்லு, பூண்டு. அப்பதான் நீங்க மாத்திரம் சிருஷ்டிக்கிறீங்க, நான் ஒன்று சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு ஆதாம் சொல்லவும், சரிப்பா நீ செய்யணும்னு அவருக்கு முந்திரி மரம், முந்திரி மரம். ஆனா முந்திரி வந்து எல்லா காரியங்களும் முந்திரி மரத்துல அந்த சிருஷ்டித்தான்னா வந்து பழம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா கொட்டை வந்து எங்க நிக்குது? அதுல வெளியில நிக்குது. மனுஷனா அவ்வளவுதான் ஞானம் இருக்கும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் என் குடும்பமா இருந்தாலும் சரி, என் வேலை ஸ்தலமா இருந்தாலும், என் தொழிலா இருந்தாலும், என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நடக்கையிலும் இந்த தலை யாரு தான்? இது தேவன் கொடுத்த பிச்சைன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை, திறமை, அதிகாரம் எல்லாம் யாருடையது அப்படின்னு சொன்னா என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடையது. நான் அப்படின்னு சொன்னா விழுந்து போயிருவேன். நான் உங்களுக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்க,
அந்த அதிகாரம் தான் உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறத நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எரேமியா 51:7 வாசிங்க. எரேமியா 51 அதிகாரம் 7வது வசனம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். மூணாவது அதுக்கு என்ன பேருங்க? பொற்பாத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பாத்திரம் அது? முதல்ல நம்ம பார்த்தோம் பொன்னகரி, இரண்டாவது பொன்னான தலை, மூணாவது என்ன சொல்லப்படுகிறது? பொற்பாத்திரம். வாசிங்க அது. அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணியது. அது பூமி அனைத்தையும் அது என்ன பண்ணிச்சு? அது வெறிக்க பண்ணியது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். ஜாதிகள் எப்படி போயிட்டாங்களா? புத்தி மயங்கி போனார்கள் என்று சொல்லி உங்க வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. மனத்தாழ்மை வேணும். ஏன்னா ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். தேவனுடைய கோபாக்கினை அந்த பொற்பாத்திரத்துல எதை ஊத்திட்டாங்க? இவங்க என்ன ஊத்துறாங்க? மதுவை ஊற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். பல காரியங்கள். யாருடைய கையில நீங்க பாத்திரமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய கையில நீங்க பாத்திரமா இருக்கீங்களா, இல்ல சாத்தானுடைய கையின் பாத்திரமாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். யாருடைய பாத்திரமாக நாம காண? பொற்பாத்திரத்துல எதை ஊத்துனாங்களா? மதுவை ஊற்றி. ஆமென். எல்லா காரியங்கள்ல ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. எரேமியா 50 அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 50:23. சர்வ பூமியின் சம்மட்டி, சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. இதுக்கு என்ன பேராங்க? அடுத்த பேர் என்ன? சர்வ பூமியின் சம்மட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜாதிகள் உடைத்து நொறுக்கி போடப்பட்டது. அந்த பகுதியில் வாசிக்கிறோம். நொறுங்கி போட்டது. எல்லா காரியங்களும் ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். பலன், சாமர்த்தியம், சர்வ பூமியின் சம்மட்டின்னு சொல்லி எதற்கு பேர் இருக்குதுன்னு சொன்னா இந்த பாபிலோன். எல்லா காரியங்கள்ல என்னுடைய பலன், என் சாமர்த்தியம்னு சொல்வதற்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் இது யார் கூட? சர்வ பூமியின் யார் என்னவா இருக்கிறீங்க? இது சம்மட்டி. சம்மட்டியை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. எல்லா காரியங்களும் ஜாதிகள் உடைத்து நொறுக்கி போடப்பட்டது. தேவனுக்கு மேல வேற எதையாவது யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்கள்ல ஆண்டவர் யோசிக்கிற பேட்டர்ன் என்கிட்ட இருக்குதா? இயேசுவை போல நான் யோசிக்கிறேனா? இயேசுவை போல நான் நடக்கிறேனா? இயேசுவை போல வாழுகிறேனா? நாம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவருக்கு மேல சில காரியத்தை திங்க் பண்ண வேணாம். யாரோடு கூட வசனம் சொல்லப்படுது, அவிசுவாசிகளோடு உங்களுக்கு என்ன இருக்கு? பங்கு ஏதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பங்கு ஏது? பேசலாம், பழகலாம். உங்க வீட்டில் போய் என்ன பண்ணலாம்? வந்து என்ன பண்ணலாம்? காஃபி குடிக்கலாம், சாப்பிடலாம். ஆனா திருமணம் அப்படின்ற காரியத்துக்கு வசனம் என்ன சொல்லப்படுகிற காரியம்? அங்க வார்த்தை சர்வபூமியின் சம்மட்டி அப்படின்னு சொல்றார். அடிப்பேன்றார் ஆண்டவர். இல்ல எனக்கு எல்லாம் தெரியும். இங்க வார்த்தை சொல்லப்படுது. இந்த வேதத்துக்கு மேல நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. எல்லாத்திலையுமே ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இல்ல இல்ல, எல்லா காரியங்கள்ல நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இல்ல நான் அவளை இழுத்து கொண்டு வந்துருவேன், அவனை நான் இழுத்துருவேன். ஒண்ணு கிழிக்கவே முடியாது. மரியாள் முன்னாடி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல வேற எங்கேயாவது போய் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்றாரு சர்வ பூமியின் சம்மட்டின்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவருக்கு மேல எதையாவது யோசிச்சோன்னு சொன்னா நாம் எல்லா காரியங்களும் நாம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.